வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்துருந்தோம்னா ப்ரீவியஸ் யூனிட்ஸில் அன்இன்ஃபார்ம்டு சர்ச் ஸ்ட்ராட்டஜி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதுலேருந்து எந்த ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜியில் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தி நம்ம சர்ச் பண்ணுவோம். A heuristic search strategy is a technique used in artificial intelligence to solve problems by guiding search process based on additional knowledge. ஓகேங்களா? ஸோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்து நம்ம சர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த அடிஷ்னல் நாலேஜுக்கு பேர் தான் ஹியூரிஸ்டிக்னு சொல்லுவோம். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச். ஒரு ஹியூரிஸ்டிக்னு வந்தாலே பேசிக் எக்ஸாம்பிள் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச். இப்போ இந்த கிராஃபை பாருங்கள். இந்த கிராஃபில் மொத்தம் 4 நோடு இருக்குது. எஸ், ஏ, பி, ஜி. எஸ் ஸ்டார்டிங் நோடு, ஏ நோட் 1, பி நோட் 2, ஜி கோல் நோட். நான் பேர் வச்சுருக்கேன். டோட்டல் 4 நோட்ஸ் இருக்குது. ஒரு ஸ்டார்டிங் நோடு, அப்புறம் பேலன்ஸ் இருக்கிற நோட்ஸு, அப்புறம் எண்டிங் நோட், அதாவது கோல். என்னுடைய கோல் நான் எஸ்லேருந்து ஜிக்கு போகணும். ஓகேங்களா? அதான் கோல் நோடு. ஸோ இந்த மாதிரி ஒரு கிராஃப் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஹியூரிஸ்டிக் வேல்யூஸ் இதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஈச் நோட் ஆஸ் அ ஹியூரிஸ்டிக் வேல்யூ. ஒவ்வொரு நோடுக்குமே ஒரு ஹியூரிஸ்டிக் வேல்யூ இருக்குது. ஹவு க்ளோஸ் இட் இஸ் டு த கோல் நோடு. ஓகேங்களா? சரி, ஒரு கோல் நோடுக்கு அந்த நோடு எவ்வளோ கிட்ட இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த எஸ் இருக்கு இல்லையா, ஸ்டார்டிங் நோடு, இதான் எனக்கு கோல் நோடு. ஸோ இந்த கோல் நோடு இந்த ஸ்டார்டிங் நோட்லேருந்து எவ்வளவு வேல்யூக்கு இருக்குது கிட்ட, லீஸ்ட்டு. ஸோ அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு ஹெச் ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ இதுக்கு எல்லாமே வேல்யூஸ், ஹியூரிஸ்டிக் வேல்யூஸ். ஸோ எஸ்ஸுக்கு 3, ஏக்கு 2, பிக்கு 1, ஜிக்கு 0. எப்பயுமே கோல் நோடுக்கு எப்பயும் ஹியூரிஸ்டிக் வேல்யூ 0 செட் பண்ணிடணும். ஓகேங்களா? அப்புறம் ஸ்டார்டிங் நோடு 3. ஸ்டார்டிங் நோடு என்ன வேல்யூ வேணால் இருக்கலாம். ஸோ இந்தமாரி வேல்யூஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஹெச் ஆஃப் எஸ்ஸுக்கு 3, எஸ்னுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ 3, ஏனுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ 2, பினுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ 1, ஜினுடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ தான் 0. இதுதான் கோல் நோடு. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச் ஸ்டெப்ஸ் 1 by 1 பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவுமே எதில் ஸ்டார்ட் பண்ணணும்? ஸ்டார்டிங் நோடு எஸ்ஸில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். த ஸ்டார்ட் நோடு எஸ் ஆஸ் எ ஹியூரிஸ்டிக் வேல்யூ. எஸ்ஸுக்கு என்ன வேல்யூ? 3. அண்ட் ஆட் எஸ் டு த ப்ரியாரிட்டி கியூ. ஸோ ஒரு க்யூவில் நம்ம என்ன பண்ணணும்? அதை எஸ்ஸை உள்ளே அனுப்பிடணும். ஸோ இந்த எஸ்ஸை உள்ளே அனுப்பிடணும். அதுக்கு என்ன வேல்யூ? ஹியூரிஸ்டிக் வேல்யூ 3. இப்போது இந்த க்யூக்குள்ளே லோவஸ்ட் வேல்யூ என்னது? 3 தான் இருக்குது. 3 தான். அப்போ நம்ம அந்த 3 எதில் இருக்குது? எஸ்ஸு. எதனுடையது? எஸ்னுடைய வேல்யூ. ஸோ இந்த எஸ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனதுன்னா எஸ்ஸில் நெய்பர்ஸ் யார் இருக்கா? ஏ இருக்குது, பி இருக்குது. அதான் என்னது? எக்ஸ்பேண்ட். ஸோ ஏவும் பியும் எடுத்துக்கணும். ஸோ நம்ம எஸ்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நெய்பர்ஸ் யாராக இருக்கா? ஏவும் பியும். ஸோ இப்போ ஏக்கும் பிக்கும் ஹியூரிஸ்டிக் வேல்யூ எழுதணும். ஸோ ஹியூரிஸ்டிக் வேல்யூ ஆஃப் ஏக்கு 2 எடுத்துக்கிட்டோம், பிக்கு 1 ரெஸ்பெக்டிவ்லி. சரி, சின்ஸ் இதில் பாருங்கள் எந்த வேல்யூ சின்ன நம்பர்? 1 2 1 தான். ஸோ ஹியூரிஸ்டிக் வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு 1 இஸ் ஸ்மாலர் தென் ஹியூரிஸ்டிக் வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் 2. ஸோ நம்ம ப்ரியாரிட்டைஸ்ட் பண்ணும்போது யாருக்கு மொதல் ப்ரியாரிட்டி கொடுக்குறோன்னா, யார் ஸ்மாலராக இருக்கணும் அவங்களுக்கு தான் மொதல் ப்ரியாரிட்டி. அப்போது பி தான் எடுத்துக்கணும். ஸோ வி ப்ரியாரிட்டைஸ்ட் பி, ஏன்னா அதோடைய ஹியூரிஸ்டிக் வேல்யூ ரொம்ப கம்மி. ஸோ க்யூவில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பியும் ஏவும் உள்ளே கொண்டு வந்துடணும். ஸோ பிக்கு என்ன வேல்யூ? 1, ஏக்கு என்ன வேல்யூ? 2. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதில் எது லோவஸ்ட் வேல்யூ? 1 2 1 தான். அப்போது இந்த பியை தான் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த ஏ 2 அப்படியே வச்சுக்கணும் க்யூக்குள்ளவே. இப்போ பியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். பியை எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பியினுடைய நெய்பர்ஸ் யாராக இருக்காங்க பார்க்கணும். ஸோ பியினுடைய நெய்பர்ஸ் யார்? எஸ்ஸு, ஜி. நம்ம எஸ்ஸை ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ ஜி தான் பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஸோ எக்ஸ்பேண்ட் பி, பி தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நெய்பர்ஸ் யாராக இருக்கா? எஸ்ஸும் ஜியும் தான் நெய்பர்ஸ். நம்ம எஸ்ஸை ஆல்ரெடி விசிட்டட். ஸோ நம்ம ஜியை மட்டும்தான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், கோல் நோடு. ஸோ ஹியூரிஸ்டிக் வேல்யூ ஆஃப் ஜி, நம்ம ஜிக்கு என்ன வேல்யூ? 0. ஓகேங்களா? இப்போ க்யூக்குள்ளே என்ன வந்துடும்னா இந்த ஏ 2 அப்படியே இருக்கும். இந்த பிக்கு பதிலாக அதோடைய நெய்பர் யார்? ஜி 0, அதோடைய வேல்யூ. இது ஜி உள்ளே வந்துடும். ஏன் எஸ் ஏன் வரல? ஏன்னா எஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இதில் யார் லோவஸ்ட் வேல்யூ? 0 தான் லோவஸ்ட் வேல்யூ. அப்போ ஜியை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஏ 2 அப்படியே வச்சுக்கணும். அப்போ ஜியை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம்.
ஸோ ஜி தான் நம்மளுடைய கோல், ஃபைனல் கோல். அப்போ இதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட்லாம் பண்ண தேவையில்லை, டேரெக்டாக அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போது A, 2 Qக்குள்ளவே இருக்கும். அப்போது நம்ம எந்த ஆர்டரில் போனால் ரிசல்ட் கிடைக்கும், எஸ்லேருந்து பி, பிலேருந்து ஜிக்கு போனோம்னா நம்மளுக்கு ஒரு லீஸ்ட் பாத்துன்னு சொல்லலாம். எஸ், பி, ஜி. ஸோ லாஸ்ட்டு Qக்குள்ளே ஏ இருக்கு இல்லையா, ஸோ ஏ இருக்குதுனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த பாத்து தான் நம்ம சூஸ் பண்ணணும், எஸ், பி, ஜி. ஸோ இப்படி தான் நம்ம ஹியூரிஸ்டிக் வேல்யூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும்னா அந்த பாத்தை கண்டுபிடிப்போம், எஸ், பி, ஜி. சரி, ஹியூரிஸ்டிக் சர்ச்னா என்ன பார்த்தாச்சு. ஸோ அதில் இருக்கிற அந்த ஃபங்க்ஷன் தெரிஞ்சுக்கணும். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன? சரி, ஃபங்க்ஷனாலே கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு ஃபார்முலா இருக்கும். ஸோ நம்ம கொடுக்குற வேல்யூஸ்க்கு ஆன்சரை கொடுக்குறது தான் அந்த ஃபங்க்ஷன். இட் எஸ்டிமேட் த காஸ்ட் ஆஃப் ரீச்சிங் த கோல் ஃப்ரம் எ கிவன் நோடு. இப்போது எஸ் தான் ஸ்டார்டிங் நோடு, எஸ்லேருந்து நான் வந்து ஜிக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்க, கோல் நோடுக்கு. அதோடைய காஸ்ட் என்னவாக இருக்கும், அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் தான் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். இட் ஹெல்ப்ஸ் டு கைட் த சர்ச் டுவர்ட்ஸ் த மோஸ்ட் ப்ராமிசிங் பாத், பெஸ்ட் பாத்துன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எது லோவஸ்ட் வேல்யூ வருதோ அதுதான் பெஸ்ட் பாத்துன்னு கண்டுபிடிக்கலாம். ஸோ நம்ம அந்த அல்காரிதமோட எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இம்ப்ரூவிங் த எஃபிஷியன்சி ஆஃப் சர்ச் அல்காரிதம் எஸ்பெஷலி இன் லார்ஜ் ஆர் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ். ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளமில் இருக்கும்போது இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒவ்வொரு நோடுக்கு உள்ள அந்த வேல்யூஸ் காஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து என்ன பண்ணலாம், அந்த சர்ச் ஸ்ட்ராட்டஜியை ஃபினிஷ் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்கள். இட் இஸ் யூஸ்ட் இன் கிரிட் பேஸ்டு ப்ராப்ளம்ஸ். This heuristic calculate the total number of states required to move from one point to another point in a grid. ஒரு கிரிட்டுக்குள்ள எவ்வளவு ஸ்டெப்ஸ் ஏற்படும் ஒரு பாயிண்ட் எடுத்துகிட்டு போய் இன்னொரு பாயிண்டில் வைக்கிறது. ஓகேங்களா, ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அது இன்னொரு இடத்துல மூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு ஸ்டெப்ஸு வேணும் அதை கண்டுபிடிக்கணும்னா இந்த மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம எப்படி மூவ் பண்ணலாம்னா ஒன்று ஹாரிசாண்டலாக மூவ் பண்ணலாம், இல்லை வெர்டிக்கலாக மூவ் பண்ணலாம். டயகனலாக மூவ் பண்ண முடியாது இந்த மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸில். ஸோ இதுக்கு தான் ஃபார்முலா h of n is equal to modulus of x1 minus x2 plus modulus of y1 minus y2. இதில் இருக்கிற இந்த x1 y1 வந்து கரண்ட் பொசிஷன், ஸோ கரண்ட் நோடுன்னு சொல்லுவோம். x2 y2 வந்து ஃபைனல் நான் தேடக்கூடிய கோல் பொசிஷன். இதோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம்னா காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன் 8 puzzle problem the heuristic can be sum of Manhattan distance of each tile from its goal position. அதாவது இந்த 8 puzzle ப்ராப்ளம்ல நம்ம என்ன பண்ணணும்னா மூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேங்களா, அந்த மூவ்மெண்ட்டுக்கு எல்லாமே இந்த மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ் தான் பயன்படுத்துவோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் ஃபங்க்ஷன். அடுத்த ஃபங்க்ஷன் யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் யூஸ்ட் when diagonal movement is allowed. இப்போது டயக்னலில் மூவ் பண்ணுறோன்னு வச்சுப்போமே, இப்படி மூவ் பண்ணலாம், ஹாரிசாண்டல் மூவ் பண்ணலாம், வெர்டிக்கல் மூவ் பண்ணலாம். இப்போ டயக்னலில் மூவ்மெண்ட்டு அதுக்கு டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு இந்த யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் தான் பயன்படுத்துவோம். திஸ் இஸ் யூஸ்ட் when diagonal movement is allowed and it calculates the straight line distance between the current node and goal. ஸோ கரண்ட் நோட் இங்கே இருக்குது, கோல் எங்கே இருக்குன்னா அதனுடைய டிஸ்டன்ஸை இந்த ஃபார்முலா கண்டுபிடிக்கலாம். h of n is equal to square root of x1 minus x2 the whole square plus y1 minus y2 the whole square. இதில் இருக்கிற இந்த x1 y1 வந்து கரண்ட் பொசிஷன், ஸ்டார்டிங் பொசிஷன். x2 y2 வந்து என்னுடைய கோல் பொசிஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் தேர்டு ஃபங்க்ஷன் நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ்டு டைல்ஸ். இந்த 8 puzzle problem the heuristic count the number of tiles that are in a wrong position. ஸோ இந்த 8 puzzle ப்ராப்ளமில் வந்து எத்தனை ராங் பொசிஷன் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் எ டைல் பசில் ஹாஸ் 3 tiles மிஸ்பிளேஸ்டு, அப்போ ஹியூரிஸ்டிக் வேல்யூ 3. ஸோ இப்போ 8 puzzle ப்ராப்ளமில் 4 டைல் மிஸ்பிளேஸ்டுனா அதோடைய வேல்யூ வந்து 4. 3 மிஸ்பிளேஸ்டாக இருந்துச்சுன்னா அப்போ அதோடைய வேல்யூ 3. 2 மிஸ்பிளேஸ்டாக இருந்தால் 2. ஸோ இந்த மாதிரி தான் ஹியூரிஸ்டிக் வேல்யூ நம்ம கொடுப்போம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கிரீடி ஹியூரிஸ்டிக். திஸ் ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் சிம்பிளி எஸ்டிமேட் த remaining distance to the goal and attempt to minimize it. இப்போது நம்ம வந்து ஸ்டார்டிங் பொசிஷன் சொல்லியாச்சு, கோல் பொசிஷன் சொல்லியாச்சு. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து அந்த கோல் பொசிஷனுக்கு நிறைய வழிகள் வழியாக நம்ம என்ன பண்ணலாம், வரலாம். அப்போது ஒவ்வொன்றுத்துக்குமே மற்ற டிஸ்டன்ஸ், ஒவ்வொன்றுத்துக்குமே வேறு டிஸ்டன்ஸ் காஸ்ட் கிடைக்கும். அது எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறது
இதில் greedy heuristic அதில் எது மினிமைஸ்டு வேல்யூவோ அதை சூஸ் பண்ணிக்கும். A greedy algorithm using this heuristic always chooses the node with the smallest estimated distance to the goal. ஸோ ஒரு ஸ்டார்டிங் நோட்லேருந்து கோல் நோடுக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கும். அதில் எது லோவஸ்ட் வேல்யூ காஸ்ட்டோ அதை சூஸ் பண்ணுறது யாருன்னா இந்த greedy heuristic தான். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன ஃபைனலாக சொல்கிறோம்னா a heuristic function is a crucial tool in artificial intelligence. முக்கியமானது இது. And search algorithm guiding the search towards the goal by estimating how close a node is to the goal. ஸோ ஒரு நோடு வந்து அந்த கோல் கிட்ட எவ்வளவு டிஸ்டன்ஸில் கிட்ட இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இந்த ஹியூரிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும். பை மேக்கிங் எஜுகேட்டட் கெஸ்ஸஸ் ஹியூரிஸ்டிக் அலோ சர்ச் அல்காரிதம் லைக் நிறைய அல்காரிதம் இருக்குது. A ஸ்டார் அல்காரிதம், பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச் அல்காரிதம், இது எல்லாமே இந்த ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி தான் இருக்குது. ஸோ இது முக்கியமானது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் இன்னும் மேஜர் ஸ்டடீஸ் பண்ணும்போது இது எல்லாமே நீங்கள் டீட்டெயிலாக இன்னும் படிப்பீங்க. ஓகேங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் டைம். ஸோ ஃபஸ்ட்டு ஹியூரிஸ்டிக் சர்ச் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கான ஹியூரிஸ்டிக் வேல்யூஸ், பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச்னுடைய ஸ்டெப்ஸ், அதனுடைய கண்டினியூவேஷன், ஃபைனல் ரிசல்ட் பாத். ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன, அது என்னென்ன ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன்ஸ் மேஜர் இம்பார்ட்டண்ட், மேன்ஹாட்டன் டிஸ்டன்ஸ், யூக்ளிடியன் டிஸ்டன்ஸ், இது ரெண்டு தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்புறம் நம்பர் ஆஃப் மிஸ்பிளேஸ்டு டைல்ஸ், greedy heuristic, ஃபைனல் ஸ்டேட்மெண்ட். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபுஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் கிளாரிட்டி. வணக்கம்.